Hello everyone, Assalamu alaikum. Hope you all are doing good. First of all, எல்லாருக்குமே thank you so much. நான் லாஸ்ட் கட்லட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனாகவும் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாகவே வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி சாஃப்டான கீமா பை ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் கூட அந்த சாஃப்ட் வந்து குறையாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாஃப்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர காட்டியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ரெசிபியை பார்த்தீங்கன்னா ரமலாண்ட தேர்ட் ரெசிபி வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டில் மாதிரி ரவாயும் சேர்த்துக்கோங்க. தட் மீன்ஸ் 1 கப் ஃப்ளார் 1 கப் ரவான்ற மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரவா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக எந்த ஃபுட்டுக்கும் சேர்க்கக்கூடிய மாதிரி அந்த ரவா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சுகர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதோடைய 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் 2 டீஸ்பூன் சால்ட் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து நான் ரவா சேர்த்துருக்கேன் இல்லையா, ஸோ டெஃபினட்டாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் மாதிரி நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 எக்ஸ் அதையுமே சேர்த்துக்கோங்க. அது பின்னாடி 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். நான் வார்ம் வாட்டரில் மாதிரி 1 கப் ஆட் பண்ணி தான் இதை விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 கப் வாட்டரில் வார்ம் வாட்டரில் மாதிரி இது நல்லா மிக்ஸ் ஆகும் வரக்காட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாஸ்தி வாட்டர் ஆட் பண்ணோன்னா இது எல்லாமே அந்த கம்பைன் ஆகி வார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறீங்கன்னா அது பின்னாடி நம்மளுக்கு வாட்டர் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கெட்டியாக நிற்காமல் நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 கப் வார்ம் வாட்டர் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 1 கப் வார்ம் வாட்டரில் ஒரு 1/2 கப் வாட்டர் மாதிரி இதோடய சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் வாட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ நான் இந்த பேட்டரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் 1/2 கப் வாட்டர் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற 1/2 கப் வாட்டரை நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். மிச்சம் வாட்டரும் இல்லாமல் மிச்சம் திக்கும் இல்லாமல் இருக்கணும். நம்ம இந்த பேட்டருக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம இதை ரெஸ்ட்டில் விடணும். நான் இங்கே வின்டர்ன்றதுனால ஒரு 30 மினிட்ஸில் மாதிரி இதை ரெஸ்ட்டில் வச்சேன். உங்களுக்கு வின்டர் இல்லை, நீங்கள் நார்மலான கிளைமேட்டுன்னு சொன்னால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அதை ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஃபில்லிங்கை பார்த்துருவோம். ஆல்ரெடி நான் நேமே மென்ஷன் பண்ணிட்டேன் இல்லையா, கீமா பையனே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபில்லிங் வந்து கீமாக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி cumin சீட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் எப்போயுமே சாப் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது லைட்டான ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கீமாவை அதோடய சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு கீமா பார்த்தீங்கன்னா வந்து நான் பீஃப் கீமா தான் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் கீமா தான் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம எப்பயுமே கீமா செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து கீமாவை ஆயிலில் விட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் இதோடய சேர்த்து அது நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி தான் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கணும். ஏன்னா அது தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீமாவை கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா குக் பண்ணி விட்டுட்டு அதில் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
அதில் கலரும் சேஞ்ச் ஆகி அதில் இருக்கிற வாட்டரும் வந்து நல்லா ட்ரை ஆகினது பின்னாடி தான் நான் மசாலாவே சேர்க்குறேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1½ டீஸ்பூன் cumin பவுடர். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் லெவலை வந்து கொஞ்சம் குறைச்சியோ கூட்டியோ சேர்த்துக்கோங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 டீஸ்பூன் coriander பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா cardamom பவுடர் சேர்த்துருக்கேன். cardamom வந்து நான் சீடாக சேர்க்காமல் அது கொஞ்சமாக பவுடர் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மசாலா கீமா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் குக் ஆகணும் இல்லையா. ஸோ அது சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிம்மரில் விட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து பீஃப் குக் பண்ணுற மாதிரி டைம் வந்து இந்த கீமாக்கு எடுக்காது. ஸோ இது வந்து குயிக்காகவே நான் எட் பண்ணியிருக்க வாட்டர்லேயே குக் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி கீமாவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸில் மாதிரி ஆனியன் எடுத்து அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே க்ரீன் சில்லிஸும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனியன் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட் கலர் ஆகி நல்லா இந்த கீமாவில் மிக்ஸ் ஆகி வரக்காட்டி இந்த சிம்மர்லேயே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். நம்ம சமோசா இல்லாட்டி இந்த மாதிரி பை இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் ஃபில்லிங் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கீமா வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகினது பின்னாடி தான் நம்ம இந்த ஆனியன் எல்லாமே சேர்த்து செய்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஒரு சுண்டல் மாதிரி ஷேப்புக்கு இருக்கும். அது வந்து எப்போயுமே வந்து இந்த ஃபில்லிங்ஸுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி உங்களோட ஃபில்லிங்கை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கீமா பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். வந்து நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இது பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுக்கும். ஸோ கீமாவும் ரெடி ஆகியாச்சு. அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பெட்டரை பார்த்துருவோம். ஈஸ்ட் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பூனை விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம முன்னாடி இருந்த கன்சிஸ்டன்ஸில் இந்த பெட்டர் இருக்காது, வந்து அது வந்து கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த ரெசிபியோட இந்த பெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்டர் இதப்பா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த கப்பில் ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் மிச்சம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப்பில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பெட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு 1 கப் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணினேன். செகண்டு வந்து ஒரு 3/4 வாட்டர் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் லெவலில் வச்சு இந்த பெட்டரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பெட்டரை பார்த்தீங்கன்னா வந்து கணக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி என்னுடைய இந்த கீமா பையை செய்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் மீடியம் சைஸில் மாதிரி ஒரு பேன் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுது பின்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்க பெட்டரில் கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்வோம். நான் இந்த பெட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனை பார்த்தீங்கன்னா வந்து 1/4 கப் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ஸ்பூனை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளேம் வந்து சிம்மரில் இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பேனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த சைஸ் பேன் இருக்கோ அந்த சைஸ் பேனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டர் ஆட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஃப்ளேமே சிம்மரில் விட்டு தான் குக் பண்ணணும். அது சிம்மரில் இருக்கும் போது அது ஸ்லோவாக குக் ஆகி வரும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வருது. நம்ம ஸ்லோவாக குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதோட பாட்டம் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு, அப்படி இல்லாமல் கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலருக்கு நல்ல அழகாக வரும். ஸோ எப்பயுமே வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பெட்டரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% மாதிரியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நான் செஞ்சு வச்சுருக்க இந்த கீமா ஃபில்லிங்கை வந்து அதோடய கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செய்யக்கூடிய பேனுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு போதும்னு நினைக்குதோ அந்த மாதிரி ஃபில்லிங்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய பேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் மாதிரி கீமா தான் நான் என்ன சேர்த்துருக்கேன். ஸோ கீமா சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த கீமா கவர் ஆக மாதிரி பெட்டரை வந்து அதுக்கு மேலால் நம்ம சேர்த்துக்கொள்வோம். நம்ம ஃபில்லிங்கை கவர் பண்ணணுன்றதுக்காக வேண்டி ஜாஸ்தியாக வந்து பெட்டரை சேர்த்துடாதீங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2½ ஸ்பூன் மாதிரி தான் நான் இதுக்கு வந்து பெட்டருக்கு வந்து கவர் பண்ண மாதிரி சேர்த்துருக்கேன்.
நீங்கள் ஃபில்லிங்கை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த பெட்டரை வந்து மேலால் சேர்த்துக்கோங்க. இப்போ பெட்டர் சேர்த்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் உங்கள் ஸ்பெத்தூலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸ்பெத்தூலா யூஸ் பண்ண சொன்ன ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெத்தூலா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மரில் விட்டு குக் பண்ணதுக்கு பின்னாடி தான் நான் இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பார்க்க நல்ல அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இன்னொரு முறை உங்களுக்கு அதை எப்படி செய்கிறன்றதை காட்டிடுறேன். எல்லாருக்குமே செய்யக்கூடிய மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டாலும் கூட அந்த சாஃப்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அதே மாதிரி சாஃப்டில் நல்ல டேஸ்ட்டாகவுமே இருக்கும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் ஃபில்லிங்கை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபில்லிங்கை ஆட் பண்ணிவிட்டு அது பின்னாடி பெட்டரால் அந்த ஃபில்லிங்கை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரக்காட்டி வெயிட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஸ்பெத்தூலா யூஸ் பண்ணி மறுவா ஃப்ளிப் பண்ணி போட்டுடுறேன். ஸ்பெத்தூலா யூஸ் பண்ணியே இந்த மாதிரி ஸ்லோவாக ஃப்ளிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ளிப் பண்ணதுக்கு பின்னாடி இது குக்காக இருக்குமா இல்லாட்டி இன்னும் அது குக் ஆகணுமான்ற ஒரு டவுட்டுன்னு உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனை கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பெட்டர் வந்து குக்காக இருந்தால் அதுவும் சேர்ந்தே ஷேக் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்து நீங்கள் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கீமா பாய் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனில் பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண இந்த பெட்டரில் நான் யூஸ் பண்ண பேனில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் கீமா பாய் மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த பேனை யூஸ் பண்ணுறீங்களோ டிபெண்ட் ஆன் யர் பேன் வந்து உங்களுக்கான கீமா வந்து எத்தனை வரும்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்டான சூப்பரான இந்த கீமாவை நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டிடுறேன். மிச்சம் திக்காவும் இல்லாமல் மிச்சம் தின்னாவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் சாஃப்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரான ஒரு சாஃப்டில் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.